கேது யோகியாய் தான் தசை நடத்துறாரு. எது மேலேயும் ஆசை இல்லாம பற்று இல்லாம ஆல்ரெடி நீங்க அப்படிதான் இருப்பீங்க. இன்னும் மாந்தியோட இருக்கிறதுனால எதுவுமே நடக்காம இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் தப்பா இருக்கு இல்லையா? சுக்கர திசை உங்களுக்கு சூப்பரா இருக்கு. எதிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கர திசை ஓகேங்களா? இன்னுமே உங்க கொஞ்சம் ஆசைகள் எல்லாம் குறைச்சு பற்றற்று வாழுங்க. நெத்தியில திண்ணீர் இல்லாம இருக்காதீங்க. எப்பவுமே நெத்தியில ஒரு விபூதி வச்சுக்கோங்க. எப்பவுமே ஃபேஸ் வாஷ் பண்ண முகத்துல ஒரு திண்ணீர் வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு ருத்ராட்சம் ஒண்ணு போட்டுக்குங்க. கேது யோகி. அதை செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தொழிலாகட்டும் வாழ்க்கையாகட்டும் நல்லா இருக்கும். ஓகேங்களா? நன்றி. சனி திசையில ராகு புத்தி போயிட்டு இருக்குது. நிம்மதி சுகஸ்தானம்ங்கிறது டோட்டலா பாதிக்குதுங்கண்ணா. 34ஆம் இடத்துல சனி உட்கார்ந்துருக்கனால 4-8-12 ஆக்டிவேஷன் ஆகுங்க. குடும்பம் குடும்பத்தால பிரச்சனை, நிம்மதி நிம்மதியால பிரச்சனை, சுகம் சுகத்தால பிரச்சனை, உறவுகள் உறவுகளால பிரச்சனை, அதையெல்லாம் விட்டு ஒதுங்கி இருக்கக்கூடிய காலம், தனிமைப்படுத்துற காலம். குருவும் சனி 6-8 தொழிலும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய சிறப்பா இங்க வரல. 10ஆம் அதிபதி லக்ன கோணம் ஏறி இருக்கு. இருந்தாலும் அந்த அளவுக்கு ஒரு ஃபேவரா மனுஷன் ஒரு விரக்தியிலே இருக்கிற ஒரு டைம். இந்த ராகு புத்தி 2027 வரைக்கும் இருக்குதுங்க. அது முடிச்சுக்கிட்டு நீங்க திருமணம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கலாம். 2027 ஜனவரியிலேயே முடியுதுங்க. இன்னும் ஒரு வருஷம் அந்த பக்கம் 2026 ஃபுல்லா நீங்க கடக்கணும். அதுக்கப்புறம் திருமணம் பண்ணீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்குங்க. அதை நீங்க கேட்டுட்டீங்க சரி அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே இல்லைன்னா தேங்க்யூ அப்படி ஏதாவது சந்தோஷம் நீங்க சொல்றது கரெக்டா இருக்கு அப்படி ஏதாவது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நான் கரெக்டா லக்ன ராசி, ஏன்னா நான் இங்க மெசேஜ் பார்த்தா சொல்றேன். லக்ன ராசி எல்லாம் கரெக்டா எடுத்திருக்கிறேன்னா அப்படின்னு எனக்கு தெரியணும் இல்லைங்களா? அதுக்கு நீங்க எனக்கு ஒரு ரிப்ளை பண்ணீங்கன்னா மட்டும்தான் நல்லா இருக்கும். மிதுன லக்னம், துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம். ஓகேங்களா? ஷர்மிளாவுக்கு பாத்தீங்கன்னா கேள்வி என்ன, அவள் எம்எஸ்சி பிசிக்ஸ் படித்தவர்களால் மேற்கொண்டு என்ன படிக்கலாம்? எம்எஸ்சி பிசிக்ஸ் 5ஆம் பாவம் சந்திரன், 7ஆம் பாவாதிபதி குரு. அம்மா நீங்க செகண்ட் டிகிரி எடுத்தீங்கன்னா டிகிரி மாறுமா? இப்ப நீங்க பிசிக்ஸ் எடுத்துருக்கீங்க இல்லையா, அதை சார்ந்து போகாம வேற கேட்டகரியில வேற ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? அதுவே டீச்சிங் லைன்ல வர்றதுக்கே வாய்ப்பு இருக்கு. அதாவது நீங்க ஒரு லெக்சரரா அந்த மாதிரி, அதாவது பிசிக்ஸ் அப்படின்னா 5ல இருக்கிற சந்திரன் வரைக்கும் 7ஆம் இடம் 2வது டிகிரிக்கு நீங்க வரும்பொழுது பாத்தீங்கன்னா அது அந்த வீடு திதிசூன்யம் ஆயிடுச்சு, பாதகம் ஆயிடுச்சு.